வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பணியிடங்கள் வந்து போட இருக்காங்க. தேர்வு இல்லை, நேரடி நியமனம். 10th to any டிகிரி முடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான ஸ்டார்டிங் சேலரி 19,900 அதிகபட்சம் 81,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ யார் அப்ளை பண்ணலாம், நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுனுடைய கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது. ஸோ இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், உங்களுடைய அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் என்ன, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி, மைனாரிட்டி, ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டிருக்காங்க. தென் இதை வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆகட்டும், உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. தென் சைன் பண்ணி இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எந்த அப்ளிகேஷனை வந்து அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர் ஆர் ரெக்ரூட்மெண்ட் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை 600038 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இதில் ஒரு சில பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் இதெல்லாம் மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த நம்பர் எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளியராக வந்து தெரிஞ்சுக்கலாம். 7397755127 அதே மாதிரி 128 129 130 131 132 இது மாதிரி வந்து பல்வேறு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னுடைய அஃபிஷியல் வெப்சைட் pp.icf.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்குங்க. இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து தெளிவாக வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. தென் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட இவங்க கேட்டிருக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே வச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட் ஆகட்டும், அடுத்து உங்களுடைய அதாவது பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட் ஆகட்டும், 10th மார்க் ஷீட்டுக்கான ப்ரூஃப் ஆகட்டும், அதே மாதிரி உங்களுடைய டிசி ஆகட்டும், அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் கேட்டிருக்காங்க. தென் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டிடியும் வந்து எடுக்கணும். ஸோ 500 வந்து சொல்லியிருக்காங்க. தென் அனதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். டிடி எடுத்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதனுடைய வெப்சைட் pp.icf.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. தென் இதற்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன அதாவது ரெக்ரூட்மெண்ட் அகைன்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பேஸ் பண்ணி வந்து இவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் அத்லெட்டிக்ஸ், கபடி, பால், பேட்மிண்டன், அதே மாதிரி பவர் லிஃப்டிங், டேபிள் டென்னிஸ், வாலிபால், இதில் வந்து மென் அண்ட் உமன் கேட்டகரி. ஸோ இது மாதிரி வந்து இவங்க டிவைட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் அண்ட் டைம் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து ஒரு சில டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 7/2/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க. தென் இதற்கான ஒரு சில பொசிஷன்ஸ் வந்து இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் டெக்னிக்கல் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஜூனியர் கிளர்க்கு, சீனியர் கிளர்க்கு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. தென் சீனியர் கிளர்க்கு மட்டும் டிகிரி ஏதாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ டெக்னிக்கல் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. ஜூனியர் கிளர்க்கு ஜேசி இதை பொறுத்த வரைக்கும் 12th நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்தது சீனியர் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெவல் 5 லெவல் 2 இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கங்க. நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இவங்களுடைய வெப்சைட்டில் வந்து நீங்கள் அஃபிஷியலாக நீங்கள் அப்ளை பண்ணுற போது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். pp.icf.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. தென் இதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து தெளிவாக படித்து பார்த்துக்கங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.